வணக்கம் நண்பர்களே. வெரைட்டி ரைஸ்க்கும் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஈஸியான காய்கறியே கட் பண்ணாமல் ஈஸியாக வைக்கிற ஒரு கிரேவி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? கொஞ்சமாக தண்ணி கொதிக்க விட்டுட்டு அதில் மீல் மேக்கரும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்தில் வெந்ததுக்கப்புறமா கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா இன்னொரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 2 பல்லாரியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டு கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்புலாம் இருக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். நம்ம அரைச்ச மிக்ஸி ஜாரில் இருந்த விழுதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கோம். அது பக்கத்துலேயே நம்ம இப்போ வெங்காயம் வதக்கினதில் கொஞ்சமாக ஆயில் இருக்குது. அதில் வந்துட்டு கொஞ்சம் வத்தப்பொடி மட்டும் சேர்த்து இந்த மீல் மேக்கரையும் போட்டு ஒரு நிமிஷம் டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே நம்ம கொதிக்கிற மசாலாக்குள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் சுகரும் சேர்த்துக்கோங்க. இந்த மீல் மேக்கரோடு சேர்ந்து நல்லா தளன்னு கொதித்து வருது இல்லையா? அப்புறமா கேஸை சிம் பண்ணிக்கோங்க. நல்லா ஆயில் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க. யம்மியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.